வாசிங்க 1:3 வாசிங்க. மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வாரிக்கொள்ளுவேன். நான் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் இடத்திற்கு ஏதுவானவைகளையும் துன்மார்க்கரோடு கூட வாரிக்கொண்டு தேசத்தில் உண்டான மனுஷரை சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதே காரியத்தை இன்னொரு இடத்துலயும் சொல்றார். ஓசியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசிங்க. இதே விஷயம் தான். இது நிமித்தம் தேசம் புலம்பும், அதில் குடியிருக்கிற அனைவரோடு கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தோய்ந்து போகும், கடலின் மச்சங்களும் வாரிக்கொள்ளப்படும். இது ஆண்டவர் எப்ப சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஓசியா 3:5 தான் இஸ்ரவேலர்கள் திரும்பி வராங்க. வந்த பிறகு நடக்க வேண்டிய சம்பவத்தை குறித்து சொல்லும் போது அதுல ஒரு அடையாளம் என்னன்னா, பஞ்சத்தினால மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் சமுத்திரத்து காரியங்களும் எல்லாம் வாரிக்கொள்ளப்படுங்கிறார். இது சமீப காலமாக எல்லா பகுதியிலும் நடக்கக்கூடியது. இது சோமாலியா பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 43,000 பேர் செத்து போயிருக்கிறாங்க. முழு பஞ்சம் இந்த சைடு முழுக்க. இது கவனிச்சு பார்த்தீங்கன்னா கென்யாவில் குடிக்க தண்ணீர். ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் கடுமையான வறட்சியால் குடிக்க தண்ணீரின்றி யானைகள் செத்து மடியும் பேரழிவு ஏற்பட்டுள்ளது. உயிருக்கு போராடும் யானை குட்டிக்கு குடிநீர் வழங்கும் பணியாளர்கள். நீரின்றி சுருண்ட யானையை மீட்கும் முயற்சி பயனளிக்காது விழுந்து மடிந்த யானை. இது கென்யா பகுதியில் ஆப்பிரிக்க. இதை கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா சவுண்ட் வேணும். இதை கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அரசாங்கமே மிருகங்களை அடிச்சு சாப்பிட சொல்லிடுச்சு. எல்லா வரி குதிரைகளை 700 மிருகங்களை அடிச்சு சாப்பிட சொல்லிடுச்சு. இது 2024 நடந்தது. கொரோனாலாம் வந்த பிறகு நடக்கிற சம்பவம். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க பஞ்சம், ஜனங்களுக்கு வறட்சி, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் மிருகங்களை அடித்து நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி 700 வரி குதிரைகள் யானைகள் எல்லாத்தையும் அடித்து சாப்பிட தொடங்கிட்டாங்க. இது நாம்பியாவில். இதே மாதிரி ஒரு காரியம் ஜிம்பாப்வேலையும் நடந்திருக்கு. அங்கேயும் அரசாங்கம் சொல்லுது மிருக ஜீவனங்களை அடித்து சாப்பிடுங்க. உலகளாவிய பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம் மனுஷர்கள் இயற்கை பேரழிவில் பல்கா 2000 பேர் 3000 பேர். இப்போ ஆக்சுவலாக இதெல்லாம் நமக்கு ஒரு பெருசாகவே தெரிய ஆரம்பிக்கவே இல்லை. பாருங்கள், நான் சொல்கிறது முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சுனாலே பேப்பரில் வரும்போது ஜனங்க பரிதவிப்பாங்க. சரி, எவ்வளோ பேர் 2-3 பேர்லாம் ஆக்சிடென்ட்டில் சாவுறாங்கம்பாங்க. இப்போது பல்கா ஒரு ஃப்ளைட்டே மொத்தம் எரிஞ்சு போகுது. ஒரு நாள் தான் மக்களுக்கு அதோட எண்ணம் மைண்டில் இருக்குது, 2வது நாள் மறந்து போகுது. பெரிய பூமி அதிர்ச்சி, 2000 பேர் மூழ்கிடுறாங்க. ஜனங்களுக்கு அது மைண்ட்லேயே நிற்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு உணர்வில்லாத இருதயம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு இன்சிடென்ட்ஸ் நடக்குது, அடுத்து 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 நடக்கிறதுனால நமக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தோன்றாமல் போயிடுச்சு. அதான் நான் சொல்கிறேன், கோவிட்ல 2 கோடி பேர் செத்துருக்காங்க. நமக்கு ஏதாவது பெருசாக பட்டுச்சா, ஏதாவது தோணுச்சா? அந்த நேரத்தில் மட்டும் ஒரு பயம் இருந்துச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் பாருங்கள், உலக யுத்தம் முடிஞ்ச உடனே இந்த செத்து போனவங்களை பற்றி தானே ஒரு 10-20 வருஷம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு கல்ற கட்டுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, அவங்களாம் இப்படி செத்துட்டாங்க, ஹிரோஷிமா நாகசாக்கி எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இவ்வளோ பெரிய கொரோனா நடந்திருக்கு, மறந்தே போயிட்டோம். நம்ம அப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரியே நமக்கு இல்லை. ஏதாவது நியூஸில் வந்தால் மட்டும் நினைக்கிறோம் 2 கோடி பேர் செத்து போயிருக்காங்க. அப்போ நமக்கு அந்த அந்த இருதயம், பரிதவிக்கிற இருதயம் போயிருச்சு. கடைசி காலத்தில் அன்பு தனிந்து போகும்னு இருக்கு இல்லையா, அப்படியே கேஷுவலாக கடந்து போயிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே ஒரு அடையாளம்ங்கிறது நமக்கு தெரியல. ஜனங்கள் அப்படியே மனசாட்சியில் சூடுண்டவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. பக்கத்தில் ஒருத்தர் அடிபட்டு செத்தா செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கணும் தான் தோணுதே ஒழிய அவனுக்கு உதவி செய்யணுங்கிற காலமே போயிடுச்சு. இப்போ 2 பேர் உதவி செஞ்சால் 20 பேர் வீடியோ எடுக்கிறான். அதான் நடக்குது. இப்போ எவ்வளோ ஒரு அற்பத்தனம் பாருங்க. அந்த இடத்துல இப்போ நம்ம இருக்கிறோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி பஞ்சத்தினுடைய உச்சம், தண்ணி பஞ்சம், ஒரு பக்கம் சாப்பாட்டு பஞ்சம் போயிட்டே இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு பஞ்சம் இருக்குது, காத்து பஞ்சம். அது என்னங்கிறது பைபிள் சொல்லுது. நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 7:1 வாசிங்க. இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். இது என்ன ஆக்சுவலா நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இதுக்கு ஸ்பிரிச்சுவல் காரணங்களும் இருக்கு, உலக காரணங்களும் இருக்கு. இது ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, வருகைக்கு முன்னாடி நடக்குது. 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 7:9 வருகை நடக்குது. இது 7:1 7:9 தான் வருகை இருக்கு. சபை போயிடுது பரலோகத்துக்கு. அதுக்கு முன்னாடி 6ஆம் அதிகாரம் கடைசி 12 முதல் பார்த்தீங்கன்னா 6வது முத்திரை. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிசாஸ்டர் நடக்குது, இயற்கை பேரழிவு. அது இப்போ நம்ம பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். சோலார் சுனாமின்னு சொல்லி ஒரு பெருசு ஒன்று, அதை பற்றி தான் விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. அதனுடைய விளைவாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பூமியின் மேலே ஒரு மிகப்பெரியதான காத்து பஞ்சம் உருவாகுது, ஒரு வெற்றிடம் உருவாகுது.
இப்போ சுவாசிக்கிறதுக்கு ஜனங்க காற்று இல்லாமல் ஸ்தம்பிக்கிற மாதிரி. அதை இன்னும் ஒரு படி மேலே போய் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் அந்த இடத்துல சொல்லப்படுறது எதை அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய உங்கள் அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடியதில் 80 to 90% காற்றை நம்பி தான் நம்ம இருக்கிறோம். காற்றின் அடிப்படை வாழ்க்கை நமக்கு. எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னா, எல்லாமே வைஃபை, எல்லாமே மொபைல் டேட்டா, எல்லாமே ஃபோன், டிவி, உங்களுடைய வாட்ஸ்அப்பு எல்லாமே இருக்குது. உங்களுடைய கோவிடுக்கு பிறகு நல்லா கவனிச்சு பாருங்கள், எல்லாமே ஆன்லைனாக மாறிடுச்சு, மேக்ஸிமம் மாறிடுச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னாங்க. அடுத்து வந்துட்டு ஸ்கூல் வந்து ஹோம் ஸ்கூல் ஆயிடுச்சு. அதாவது என்ன சொல்லுவாங்க, ஆன்லைன் கிளாஸஸாக மாறிடுச்சு. உங்களுடைய பேங்க் எக்கானமி, ஜிபே எல்லாமே ஆன்லைனாக மாறிடுச்சு. சாப்பாடு கூட இப்போ எதில் தான் வருது, எல்லாம் ஆர்டர் பண்ணால் ஆன்லைனில் வருது. மளிகை சாமான் ஆன்லைனில் வருது. யாராவது ஒருத்தர் வீட்டில் பொருளை மறந்துட்டு போயிட்டாருன்னா அந்த பொருளை நீங்கள் ஆன்லைன்லேயே என்ன பண்ணிடலாம், ஒருத்தரை கூப்பிட்டு அனுப்பிடலாம். நம்ம அந்த அளவுக்கு முந்தியலாவது தேவைப்படுற பொருளை வாங்கிட்டு இருந்தோம். இப்போ சுடுதண்ணி வரைக்கும் ஆன்லைனில் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? பால் எல்லாம் வாங்குறாங்க, பால்கள் எல்லாம் ஆன்லைனில் போட்டு வாங்குற அளவுக்கு வந்துட்டாங்க இன்றைக்கி. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஆன்லைனை நம்ப தொடங்கிட்டோம். இறங்கி வீட்டை விட்டு 4 படிக்கட்டு இறங்குறதே கால் வலிக்கிற இடத்துக்கு நமக்கு வந்துருச்சு. உடனே பிள்ளைங்கள்லாம் இப்போ என்ன சொல்லுதுன்னா, ஆர்டரை போட்டால் வரப்போகுது, அப்படி போய் வாங்குற ஆளை பைத்தியம் மாதிரி பார்க்குது. எதுக்கு கடைக்கு போயெல்லாம் வாங்குறீங்க அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டோம். இது ஒரு வகையில் காற்றை நம்ப தொடங்கிட்டோம். ஒரு இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வருகைக்கு முன்னாடி காற்றை பிடிக்கிறார். அவரோட அர்த்தம் என்னன்னா, இன்ஃபர்மேஷன் எதுவுமே ட்ராவல் ஆகாது. அதுக்கு நடுவில் தான் கர்த்தர் கொண்டு போயிட்டு இஸ்ரவேலர்கள் 1,44,000 பேரை ஒரு இடத்துல மறைச்சு வைக்கிறார். அந்த 4வது வசனத்துலேருந்து 8வது வசனம் 7வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 12,000 பேர் மேலே முத்திரை போடுறார் ஆண்டவர். இந்த முத்திரை போடப்பட்டவங்க தான் 12ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கர்த்தரால் பாதுகாக்கும்படி வனாந்தரத்துக்கு கொண்டு போனார்கள். இதைத்தான் இயேசு மத்திய 24 சொல்கிறாரு. பாலாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர் மலைகளுக்கு ஓடிப்போங்கள். ஸோ இவங்களை பத்திரமா பாதுகாக்கிறார். அப்படி பாதுகாக்கும் போது இவங்களை ட்ராக் பண்ணக்கூடாது, இவங்களை கண்டுபிடிக்கக்கூடாது, இவங்க ஒரு இடத்துல இருக்கணும். அப்படின்னா என்ன ஆகணும்னு கேட்டிங்கன்னா, இவங்க அத்தனை பேரையும் ட்ராக் பண்ணாத ஒரு நிலைமை வரணும். ஸோ காற்றை பிடிச்சாதான் இன்ஃபர்மேஷன் ட்ராவல் ஆகாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டோம்னா லைவ் ட்ராக்கிங் இருக்குது. இப்போ நம்ம லைவ் லொக்கேஷன் அனுப்புங்கன்னு ஒன்று சொல்கிறீங்க. இந்த லைவ் லொக்கேஷன் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய ஃபோனில் நம்பரை லைவ் லொக்கேஷன் அனுப்பிட்டீங்கன்னா நீங்கள் நடக்க அது காட்டிக்கிட்டே இருக்குது. காரில் வர காட்டுது, எந்த இடத்துல இருக்கீங்க, எவ்வளோ நேரத்தில் வருவீங்க, என்ன ஆகும் எல்லாம் காட்டுது. ஸோ 24 hours ட்ராக்கிங். அதிலே கேட்குறான் 8 hours 1 hour ட்ராக்கிங் 24 hours போக்குறான். போட்டு விட்டிங்கன்னா 24 மணி நேரம் நீங்கள் கண்காணிக்கப்படுவீர்கள். நீங்கள் எல்லாத்தையும் வெறும் டெக்னாலஜியாக மட்டும் பார்க்குறீங்க, வெறும் அறிவுபூர்வமாக மட்டும் பார்க்குறீங்க. இது அத்தனையும் ட்ராப். நீங்கள் மறைவாய் போகவே முடியாது. எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களை கண்காணிக்க தொடங்கியாச்சு. இப்போ ரீசெண்டாக நான் சொல்கிறது ஒரு 1 மாதம் 15 நாள் தான் இருக்கும், ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இப்போ வந்துட்டு ஒரு டெக்னாலஜி வருது, உலகளாவியாக வருது, இந்தியாலையும் வருது, எல்லா நாட்டிலையும் வருது. அந்த டெக்னாலஜி என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியதான ஏர் கண்டிஷன், உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற டிவி, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஃப்ரிட்ஜு ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கும். நம்ப முடியுதா? ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கும். நான் சொல்கிறது உண்மை. ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ண போகுது. எல்லாமே ஏஐ டெக்னாலஜியில் கொண்டாந்துருக்குறாங்க. இனிமேட்டு சர்வீஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் அதுவே டிசைட் பண்ணோம். உங்கள் வீட்டில் இருக்கிற வைஃபையோட அது கனெக்ட் ஆகிடும். உங்கள் வீட்டில் இருந்து அது செய்ய வேண்டியதான சர்வீஸ் வருது. இப்போ ஏர் கண்டிஷன் சர்வீஸ் வரப்போகுதுன்னு சொன்னால் அதுவே என்ன பண்ணிவிடும்னா, ஏர் கண்டிஷன் உள்ளதான அந்த சர்வீஸ் சென்டருக்கு அதுவே ஃபோன் பண்ணும். ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் அது உள்ளே இருக்கும். உங்கள் வைஃபை யூஸ் பண்ணி அதுவே கால் பண்ணும். 6 மாதம் ஆயிடுச்சு, இந்த வீட்டுக்கு நீ என்ன செய்ய, கொண்டு வந்து வா, என்ன ஃபால்ட் அதில் இருக்குன்னு அதுவே சொல்லும், என்ன ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லும், வீட்டை வாட்ச் பண்ணும். இப்போ அப்படி ஒரு முழு டெக்னாலஜி வந்துருச்சு. ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, அண்ணே எல்லாமே முடிஞ்சிருச்சுண்ணே, டோட்டலாக வீடு சர்வைலன்ஸுக்கு போயிருச்சு. நீங்கள் வீட்டுக்குள்ளே எத்தனை மணிக்கு வரீங்க, எங்கே போகிறீங்க, என்ன சாப்பிட்றீங்கன்னு வரைக்கும் கண்காணிக்கிற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்கறதுக்கு டெக்னாலஜி, அறிவியல் வளர்ச்சி. ஆனால் உங்களையும் என்னையும் முழுவதுமாய் ஒரு கண்ட்ரோல் கீழே வந்துகிட்டு இருக்கு ஏஐ. இது உங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது எனக்கு தெரியல. வெரி டேஞ்சர், வெரி டேஞ்சர். நீங்கள் லைட்டை ஆஃப் பண்ணாலும் உங்களை கண்காணிப்பாங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றதை உங்கள் வீட்டில் இருக்கிற மிஷின் ட்ராக் பண்ணும், அதை அது ஸ்டோர் பண்ணும், தேவைப்பட்டால் தேவையான இடத்துக்கு அதுவே கொடுக்கும். எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குது. மொத்த டெக்னாலஜி நான் சொல்கிறது ஏர் கண்டிஷனில். இப்போ நான் சொல்கிறது ஒருவேளை உங்களுக்கு புரியாது, ஒருவேளை இதெல்லாமா நடக்கும்னு நினச்சிங்கன்னா, நான் சொல்கிறது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்.
இப்போ இருக்கு, இந்த வருஷத்தில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் பார்ப்பீங்க. அதை எப்படி ஆடு கொடுப்பாங்கன்னா, இப்போ நான் சொல்கிறது ஆடில் வரும், அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இனி உங்கள் ஏசியை குறித்து கவலைப்படாதிருங்கள், அதுவே தன்னை சர்வீஸ் பண்ணி கொள்ளும், அதுவே தன்னை மெயின்டைன் பண்ணி கொள்ளும், கரண்ட் இல்லை என்றால் அது உங்களுக்கு தெரிவிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஆடு வந்துச்சுன்னா இப்படி கை வச்சுக்கோங்க. ஏன்னா எப்படி உட்காந்துருக்கீங்க பாருங்களேன், இல்லை அப்படியே உட்காந்துருக்க தோரணை எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியா? ஒரு கூட்டம் எப்படி உட்காந்துருக்குன்னா, இதெல்லாம் எங்கே போய் முடியும்னே தெரியலையே ஆண்டவா. கணவர் மனைவி கிட்ட சொல்லுவார் பக்கத்தில் உட்காந்துட்டு, இதுக்கு தான் இந்த ஆள் மீட்டிங்கை நான் வரமாட்டேன், நான் கேட்டியா நீ? ஏற்கனவே அப்படி ஒன்று நடந்திருக்கு. அதனால தான் சொன்னேன். ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவங்க வீட்டம்மா கிட்ட, அந்த ஆள் மீட்டிங்கில் நான் வரமாட்டேன், நீயே போ அப்படின்னு. அப்போது அந்த அவங்க சொல்லியிருக்காங்க, ஏன் அவர் ஒன்றும் தப்பாக ஒன்றும் சொல்கிற மாதிரி தெரியலையே. தப்பாலாம் அந்த ஆள் அவர் சொன்னதை அவங்க அப்படியே சொன்னாங்க, தப்பாலாம் ஒன்றும் சொல்லலை அவன், ஆனால் சொல்லி அனுப்புகிறாப்புல 3 நாளைக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, அதுவே மைண்ட் வரும். இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே இப்போ இல்லை, வருகைக்கு பின்னாடி தான் கண்காணிக்க தொடங்குவாங்க. அதுக்கான ஆயத்தம் நடக்குது. இது ஆயத்தப்படுற மாதிரியே பரலோகமும் உங்களை எண்ணியும் கொண்டு போகிறதுக்கு ஆயத்தப்படுத்திட்டு இருக்குது. இந்த செகண்ட் முடிவடையும் போது அந்த அதனால தான் சொன்னேன், 7ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனம் இப்போ காத்து காரியம் நடந்துகிட்டு இருக்கு. 9 நம்ம பரலோகத்துக்கு போயிடுறோம். 8ஆம் அதிகாரத்தில் தான் எக்காலம் ஊத ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஜனங்களை கண்காணிக்கிறதெல்லாம் அவளை கவர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அந்த இடம் நம்ம 7ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனத்தில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்து ஜனங்களாக இருக்கிறோம். ஸோ டோட்டலாக நம்மளை கண்காணிக்கிறதுக்கான எல்லாம் நடக்குது. வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா சேட்டலைட் பார்க்கும், வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா வைஃபை உங்களை பார்த்துக்கொள்ளும். இப்போ நீங்கள் வைஃபை மொபைல் டேட்டா இல்லாமல் வாழ போகிறதே இல்லை. இல்லைன்னா நீங்கள் டென்ஷன் ஆயிடுவீங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வராட்டி ஒரு அரை மணி நேரம் வரலடா அவனுக்கு சந்தேகம் வருது, ஃபோன் வேலை செய்தா, ஏன் மெசேஜ் வரல? உடனே பக்கத்தில் உள்ள மனைவியோ கணவன்ட்டே கேட்குறாங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப் வேலை செய்தா? எனக்கு ஒரு மெசேஜ் கூட வரல. அவர் சொல்கிறார் எனக்கு வருது. இவங்களுக்கு எவனும் அனுப்பலை, அதான் முக்கியமே. ஆனால் அவங்களுக்கு மெசேஜ் வரலன்னா என்ன ஆயிடுது? ஐயோ வாட்ஸ்அப் வேலை. உடனே ஃபோன் பண்ணி வேறு கேட்குறாங்க, உனக்கு வாட்ஸ்அப்லாம் வேலை செய்தா? எனக்கு மெசேஜே வரல. ஒரு மெசேஜ் அனுப்பு, உடனே அவன் ஹாய். அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி, வந்துடுச்சு, ப்ளூடிக் ஆயிடுச்சு, சந்தோஷம். நாம் இப்போ எந்த இடத்துல இருக்கிறோன்னா, முந்தியெல்லாம் ஃபோன் வந்தால் மெசேஜ் வந்தால் எடுத்து பார்த்தோம், இப்போ மெசேஜ் வந்திருக்குதான்னு எடுத்து பார்க்குறோம். அடிக்ட் ஆகிட்டோம். ஆக்சுவலாக அதான் உண்மை. சும்மாவே நீங்கள் பாருங்களேன், உட்காந்துருக்கும் போது ஏண்டா பார்த்த, சும்மா தான், அதில் என்ன இருக்குது, சும்மா அது அது வந்து ஒரு மேனரிசம் மாதிரி ஆயிடுச்சு. சிலர் தலையை சொறிவான், சொல்ல மூக்க நோண்டுவாம்ல, அது மாதிரி. எங்கேயா உட்காந்துருக்கா, இப்போ ஏண்டா அதை பார்த்த, மெசேஜ் வந்துச்சா, இல்லை வந்திருக்கான்னு பார்த்தேன். அதான் ஒரு நோட்டிஃபிகேஷன் டோன் வச்சிருக்க, அதெல்லாம் இருக்கட்டும், வந்துச்சான்னு பார்த்தேன். முந்தியெல்லாம் குடும்பத்தோட நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போனோம்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்ச உடனே ஜோம் பண்ணும் தானே, சேர்ந்து ஜோம் பண்ணும்ல. இப்போ நல்லா பாருங்கள், வச்ச உடனே இருங்க அப்படிங்குது, ஃபோட்டோ எடுக்குது மொத்தத்தையும். ஜபம்லாம் அப்புறம்தான், முதல்ல ஃபோட்டோ எடுத்த வேகத்திலேயே ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிடுது, இல்லைன்னா ஸ்டேட்டஸில் போட்டு விட்டுறாங்க. நம்ம சாப்பிட்டு முடிச்சுக்கு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான், என்ன ரெஸ்டாரண்ட்டில் இருக்க போல, சாப்பிட்டுக்கிட்டு இருக்க போலன்னு. என்ன அப்டேட் பாருங்க. இதுவே நீங்கள் வசனத்தை எடுங்க, செப்பனியா தேடுறாங்க, என்ன செப்பனியாவை காணுமே, செப்பனியா புறப்பட்டு ஊருக்கு போயிட்டார். யோசிச்சு பாருங்க, ஒரு சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே அப்டேட் ஆகிடுது. அன்றைக்கி ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காரு, அது யாருக்கு வச்சாருன்னு எனக்கு இன்னுமே புரியல. அந்த ஸ்டேட்டஸ் வச்சுருக்காரு, நாங்கள் குடும்பமாய் புறப்பட்டு கொடைக்கானல் போகிறோம். இந்த ஸ்டேட்டஸ் யாருக்கு? எனக்கு என்னமோ அந்த ஊர் திருடனுக்கு மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வீட்டில் இல்லை, நீ வந்துட்டு போ, ஃப்ரீயாக தான் இருக்குது வீடுன்னு. எதுக்கு ஸ்டேட்டஸில் என்ன வைக்கணும், ஏதை வைக்கணும்? ஸ்டேட்டஸ்னால் என்ன? நம்ம இருக்கிற நிலைமையை அன்றைக்கி சொல்லக்கூடியதான் ஸ்டேட்டஸ். இன்றைக்கி நம்ம அந்த அளவுக்கு ஃபோனில் அடிக்ட், வைஃபைல அடிக்ட், மொபைல் டேட்டா. இப்போலாம் 3 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு ரீசார்ஜ் பண்ணுறவங்களாம் இருக்கான். டோட்டலாக 1 வருஷத்துக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டுரு, அது பாட்டு நிறுத்திட்டு போட்டோம். அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருங்க. காற்றை ஏன் கத்தர் பிடிக்கிறாருன்னா, இன்ஃபர்மேஷன் ட்ராவல் ஆகிறத தடுக்கிறாரு. ஏன்னா கொண்டு போய் 1,44,000 பேர் என்ன பண்ணணும், மறைச்சு வைக்கணும். ஸோ அவங்க இல்லாத இடத்துக்கு. அதனால தான் ஆண்டவர் எங்கே கொண்டு போய் ஒளிச்சு வைக்கிறாருன்னு பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். மலையிலும் குகையிலும் கொண்டு போய் வைக்கிறாராம். ஓசியா 10:28 நினைக்கிறேன், அதில் சொல்லுவார், 10:8 10:28 சொல்லுவார், மலைகளிலும் குகைகளிலும் கொண்டு போய் அவங்கள ஒளிச்சு வைக்கிறாருன்னு இருக்கு. அதே காரியம் தான் வெளிப்படுத்தல் 6:15-16 இருக்கும். பூமியின் ராஜாக்கள், பெரியோர்கள்,
ஐஸ்வர்யவான்கள், சேனை தலைவர்கள், பலவான்கள், சுயாதீனர் யாவரும், அடிமைகள் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலையிலும் ஒளிந்து கொண்டு, வெளிப்படுத்தல் 6:15 இருக்கும். இதே காரியம் தான் உங்களுக்கு ஓசியா 10 இருக்கும். அதே காரியம் தான் உங்களுக்கு 2ஆம் அதிகாரம் ஏசாயாவில் இருக்கும். 3 இடத்துல சொல்லுவார், அவங்க போய் மலையில பதுங்கி கொள்வாங்கன்னு. அங்கே தான் உங்களுக்கு நெட்வொர்க் எடுக்காது. நெட்வொர்க் இல்லாத இடத்துல கொண்டு போய் ஆண்டவர் வைக்கிறார். இதான் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், காற்றை பிடித்தல். இது ஒரு பக்கம், இது நடக்கிற உண்மையான சம்பவம். அதே நேரத்தில் காற்று பஞ்சம்னு ஒன்று வர ஆரம்பிச்சிருச்சு. காற்று பஞ்சம் உலகளாவிய. ஷாங்காய் சிட்டியெல்லாம் சுவாசிக்கிறதுக்கு தகுதி இல்லாத சிட்டின்ட்டான். நம்ம ஊரில் டெல்லி அப்படி தான் இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு லெவல் 20 தான் இருக்கணுமா. அவங்க சொல்கிறாங்க 400 இருக்கான் டெல்லியில். பல நேரங்களில் ஸ்கூலுக்கே போக வேண்டாங்கிறான் பிள்ளைகளை. ஸ்கூல் பக்கம் போக வேண்டாம், வீட்டுக்குள்ளே இருங்க, வீட்டிலேருந்து படிங்கன்றான். எல்லா பஞ்சமும் எல்லா பக்கமும் வர தொடங்கி விட்டது. ஒரு பக்கம் சாப்பாட்டு பஞ்சம், ஒரு பக்கம் தண்ணி பஞ்சம், ஒரு பக்கம் காற்று பஞ்சம். இதெல்லாம் தாண்டி உச்சமாக இதெல்லாம் வெளியே நடக்கக்கூடியது. சபைக்குள்ள ஒரு பஞ்சம் இருக்கு. ஆமோஸ் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. ஆமோஸ் புஸ்தகம் 8:11 வாசிங்க. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகம் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சம்னா என்ன? வசன பஞ்சம்னு ஆண்டவர் சொல்றார். அது எப்படி நடக்கும் வசன பஞ்சம்? இப்போ நீங்கள் எடுத்து பாருங்க. முன்னாடி இருந்ததை விட சபைகள் பெருகி இருக்கு. முன்னாடி இருந்ததை விட விசுவாசிகள் பெருகி இருக்கிறாங்க. முன்னாடி இருந்ததை விட ஊழியர்கள் பெருகி இருக்கிறாங்க. அதுவும் நீங்கள் ஆன்லைனுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா அவ்வளோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. நேற்று சொன்னேன் இல்லையா, தடிக்கு விழுந்தா ஊழியக்காரங்க தான். அதுவும் தமிழ்நாட்டுக்கு பெரிய கிஃப்ட்டு. சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா ரேஞ்சிலையும் தீர்க்கதரிசி கிடைப்பாங்க உங்களுக்கு. 5 ரூபா ஆரம்பித்து 5000 வரைக்கும் இருக்காங்க. 10ஆவதுக்கு எவாஞ்சலிஸ்ட்டுகள், 10ஆவதுக்கு ஆன்லைன் டீச்சர்ஸ், அடி போட்டிங்கன்னா எல்லா லெவல்லையும் இருக்காங்க. அப்புறம் என்ன வசன பஞ்சம் எப்படி வரும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. காலையில் உங்களுக்கு எத்தனை பேர் வாக்குத்தத்தம் அனுப்புகிறாங்க? உங்கள் வாட்ஸ்அப்பில் வாக்குத்தத்தத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுது இல்லையா? எத்தனை பேர் காலைல வர வாக்குத்தத்தம் எல்லாத்தையும் படிப்பீங்க? யாரும் படிக்கிறது இல்லை. ஏதோ 1-2 படிப்பீங்க. அதுக்கப்புறம் அவருடைய இதை பேரை பார்த்தோன்னே டெலிட் பண்ணிடுவீங்க. ஒரு சிலர்லாம் 1 அனுப்புனா கூட பரவாயில்ல, 3 நாள் 1 அனுப்புகிறாங்க. ஒரு சிலர்லாம் வீடியோ அனுப்புகிறாங்க. காலையில் வாக்குத்தத்தம். இப்படி பார்த்தீங்கன்னா இவ்வளோ வாக்குத்தத்தம் நமக்கே குமியுது காலங்கத்தால். எங்களுக்கெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் வரும். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி. இப்போ டெய்லி காலையில் 10 வாக்குத்தத்தம், 15 வாக்குத்தத்தம் இப்படி வந்துக்கிட்டே இருக்கு. டெலிட் பண்ண முடியாமல் இருக்கு. அதுக்கப்புறம் மொத்தமாக ஒரு நாள் உட்காந்து ஃபார்மெட் அடிக்கிறான். ஏன்னா ஃபுல்லாகிடுது. அந்த அளவுக்கு வாக்குத்தத்தம். அப்போ எப்படி வசன பஞ்சம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஆண்டவர் உணர்த்துனதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த பூமி வந்து 71% தண்ணி, 29% லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 70-30ங்கிறாங்க, சில 29-71ங்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மையான நாடுகளில் தண்ணி இல்லை. இப்போ ஈரான் எடுத்துக்கோங்க, 0 வாட்டர் லெவலுக்கு வந்துருச்சு. நிலத்தடி நீர் 100% முடிஞ்சிருச்சு, 0 லெவல்னு சொல்லிட்டாங்க. சூடானில் தண்ணி கிடையாது. இப்போ நம்ம இதில் நார்த் இந்தியாவில் ராஜஸ்தான் பக்கம்லாம் போனீங்கன்னா பல கிராமங்களில் தண்ணியே கிடையாது. ஆனால் பூமி 71% தண்ணி இருக்குது. ஏன் இத்தனை நாடுகளில் தண்ணி இல்லை அப்படின்னு கேட்டால், குடிக்க தண்ணி இல்லை பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் தண்ணி பஞ்சம். சுற்றி தண்ணி இருக்குது 71%. ஆனால் இது எதுவும் என்ன பண்ண முடியாது, குடிக்க முடியாது, பயன்பாட்டுக்கு யூஸ் ஆகாது, இருக்கும். அதே மாதிரி தான் வசன பஞ்சம்னா என்னன்னா, சபைகள் இருக்கும், ஊழியர்கள் இருப்பாங்க, ஆன்லைனில் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும், வாக்கு தத்தங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்கள் ஆத்ம தாகத்தை தீர்க்கிற வசனம் இருக்காது. அதுக்கு பேர் தான் வசன பஞ்சம். சபைகள் இருக்கிறதுனால மட்டும் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுறதுன்னு அர்த்தம் கிடையாது. கர்த்தருடைய பாரத்தோடு வசனத்தோடு சத்தியத்தோடு இருக்கிற சபை இருக்கணும். அந்த சபைக்கு போனோம்னா எனக்கு வார்த்தை கிடைக்குங்கிற நிச்சயம் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த சாப்பாடு கிடைக்கும். கர்த்தர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. இன்னைக்கு போய் பாருங்க. ஆனால் இப்போ கோவிடுக்கு பிறகு நான் பார்க்கறது ஒரு நல்ல மாற்றம் வந்திருக்குது. ஜனங்கள் சத்தியத்தை தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு கூட்டம் அப்படி தேடுறவங்க இங்கே வந்து உட்காந்துருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியும், இந்த மீட்டிங்கில் அற்புத அடையாளம் நடக்காது. கன்ஃபார்மாக தெரியும். இந்த ஆள் நிச்சயமாக 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன்ற சொல்லி அனுப்பவே மாட்டாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியும் தாண்டி இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக எதுக்கு தான் வந்திருக்கிறோம், வசனத்துக்காக தான் வந்திருக்கிறோம். ஸோ இப்படி ஒரு மாற்றத்தை கோவிடுக்கு பிறகு கர்த்தர் மாற்றி இருக்கிறார். கோவிடுக்கு முன்னாடி நிறைய பார்த்தீங்கன்னா வசனத்துக்கு நல்ல வசனம் பேசுகிற சபைகளில் கூட்டம் இருக்காது.
சத்தியம் பேசுகிற ஊழியக்காரங்க கூட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே சத்தியத்தை விட்டு போனவங்களாம் இருக்காங்க. அந்த சபைக்கு பார்த்தீங்கன்னா 5 பேர் 10 பேர் 20 பேர் 30 பேர் தான் இருப்பாங்க. சத்தியம் பேசுகிற ஊழியக்காரங்க கூட டென்ஷன் ஆகி சத்தியத்தை விட்டான். ஏன்னா இந்த சீன் காட்டுறவன், படம் காட்டுறவன், ஆடுறவன், ஓடுறவன், குதிக்கிறவன், விசில் அடிக்கிறவன், புகை போடுறவன், அவனுக்கு தான் மரியாதை. நீங்களும் அங்கே போய் தான் உட்காந்துருக்கீங்க. ஒரு குரூப்லாம் இருக்குது, சும்மா தீர்க்க தரிசனம் அடித்து விட்றதுனா உடனே போயிடுறது. என்னன்னு கூட கேவரிக்கிறது இல்லை. ஜப்பானில் பூகம்பம் வரும், அது உங்களுக்கு என்ன? அதை கேட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அது ஜப்பானுக்குள்ள சொல்லணும், அது ஜப்பானுக்குள்ள போகணும். அதை போய் கேட்டு வந்து பெருமையாக சொல்கிறாங்க. ஒருத்தன் ஒரு மீட்டிங் போயிட்டு வந்து சொல்கிறான், என்னடா அண்ணன் செய்தி கொடுத்தாரு, என்னடா என்ன கொடுத்தாருலாம் தெரில, ஆனால் போட்டு வாங்கினாருங்கிறான். செய்தி என்னடா கொடுத்தாரு, அது என்ன தலைப்போசனை எடுத்தார், அதை விடுங்கண்ணே அண்டி நொறுக்கி எடுத்துவிட்டாப்ல. என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியவே இல்லை. இப்போ உங்களுடைய மென்டாலிட்டியே வசனத்தை கேட்கறதுக்கு பதிலாக என்னவாயிருச்சு, வேற மாதிரி போக தொடங்குது. அதனால் தயவு செய்து இந்த சத்தியம் பேசுகிற இடத்துக்கு போங்க. வசன பஞ்சம் அதிகமாகிட்டே போகுது. ஆன்லைனில் பேசுகிறாங்க, அவர் பேசுகிறாரு, இவர் பேசுகிறாரு. இப்போவும் சொல்கிறேன், எப்படி உங்கள் பையனையோ உங்கள் பொண்ணையோ ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பி ஒரு டியூஷனுக்கு அனுப்புகிறீங்களோ, அதே மாதிரி ஒரு சபைக்கு போய் ஒரு போதகர் கீழே படிங்க. போதும். இந்த அளப்புண்டு தெரியாதீங்க. இப்போ நிறைய பேர் அங்கே போய் அதை படிக்கிறேன், இங்கே போய் இதை படிக்கிறேன்னு போய் உபதேசத்தை விட்டு வெளியே போய் காணாமல் போயிடுறாரு. அதைத்தான் வசன பஞ்ச காலம். இன்னைக்கு தயவு செய்து ஏமாறாது இருங்கள். காலையில் கூட செய்தி அதான் ஆண்டவர் கொடுத்தாரு. நிறைய கள்ள உபதேசங்கள் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது. எல்லா பக்கத்துக்கும் போய் உங்களை ஏமாறாதீங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல சபை கர்த்தர் கொடுத்துருப்பாரு. இந்த சபையை சார்ந்தவங்களுக்கு சொல்கிறேன், ஒருவேளை வெளி சபையிலேருந்து வந்திருந்தீங்கன்னா உங்கள் சபையில் நல்ல சத்தியம் இருக்கணும், அங்கேயே இருங்க. ஒருவேளை உங்கள் போதகர் கடினமாக நடத்துகிறாரு, கொஞ்சம் திட்டுறாரு, சத்தியம் இருக்கா, 2 அடி கூட வாங்கிங்க, ஒரு தப்பும் இல்லை, ஒரு தப்பும் இல்லை. இப்போ எங்கள் பாஸ்டரெல்லாம் எங்களெல்லாம் வந்து அடிக்காத குறை தான், ஒரு சிலரெல்லாம் அடிச்சும் இருக்காரு. ஆனால் எங்களுக்கு என்ன ஒரே ஒன்று, சத்தியத்தில் வளர்க்கப்பட்டோம், அவ்வளோதான். ஒரு கன்ஃபர்மேஷன், எங்கள் சபை கண்டிப்பாக பரலோகத்துக்கு போகும். அப்படி ஒரு போதர் கீழே வளர்ந்ததுனால தைரியமாக சொல்லுவேன், இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனை வந்து நிற்கிறேன். சில நேரத்தில் நீங்கள் திட்டாரு, சத்தியம் ரொம்ப கடினமாக இருக்குது, அவர் ஒரு மாதிரி பேசுகிறாருங்கன்னா கஷ்டம். மோதிர கையில் குட்டு வாங்கினாலும் பரவாயில்லம்பாங்க. அந்த மாதிரி தான் நல்ல சத்தியம் பேசுகிற ஊழியக்காரங்கிட்ட திட்டு வாங்கினாலும் தப்பு இல்லை. அந்த சபைக்குள்ளே தங்கிடுங்க, உங்கள் ஆத்துமாய் பரலோகத்துக்கு போகும். அங்கே அன்பாக பேசுகிறாரு, தடவி கொடுக்குறாரு, அங்கே போனால் பிரியமானவர்களே அப்படிங்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல. அது எவாஞ்சலிசம், கரெக்ட், ஓகே. உலகத்தில் நம்ம போய் பேசும்போது ஜனங்களுக்கு அன்பை குறித்து பேசுகிறோம், கிறிஸ்துவின் பாடுகளை பற்றி பேசுகிறோம். இங்கே உள்ளே வந்த பிறகு அதெல்லாம் இல்லை. பையனுக்கு வீட்டில் தான் அப்பா அம்மா என்ன செய்வாங்க, நல்லா உட்கார வச்சு ஊட்டியெல்லாம் விடுவாங்க. ஸ்கூலுக்கு போனால் டீச்சர் ஊட்டியெல்லாம் விடாது, நவுத்தி எடுத்துரும், அவ்வளோதான். டீச்சர்கிட்ட போய் சொல்ல முடியுமா, எங்கள் அம்மா என்னை படுக்க வச்சு சாப்பாடு கொடுத்தாங்கன்னா ஏறி மிதிப்பேங்கோ, வந்தியா படிச்சியா போனியான்னு இருக்கணும்னு இருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி தான் சபை என்பது உருவாக்குகிற இடம். இங்கே வந்துட்டு நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. வந்தேன், சத்தியத்தை கற்றுக்கிட்டேன், கர்த்தருக்குள்ளே நிலை நின்ன, கர்த்தர் வரும்போது நான் போவேன், அந்த நிச்சயத்தோடு கூட இருக்கிற சபைகளுக்கு போங்க. அல்லேலூயா. வசன பஞ்சம் எல்லா பக்கமும் போயிட்டு இருக்குது. 3வது 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பட்டயத்தினாலும் அடுத்து பஞ்சத்தினாலும் 3வது சாவினாலும். இந்த சாவினாலும்ங்கிறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இயற்கை பேரழிவுகள் அல்லது டிசாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து மத்திய 24 நம்முடைய வருகைக்கான அடையாளங்கள் என்னன்னு கேட்டபோது அவர் சொன்ன அடையாளங்களில் ஒன்று பாருங்க, கொள்ளை நோய் இருக்குது, பஞ்சம் இருக்குது. 3வது கடைசியாக என்ன சொல்கிறாரு, பூமி அதிர்ச்சிகளும் அப்படிம்பார். இயற்கை பேரழிவை பற்றி பேசுவார். இந்த குறிப்பிட்ட நான் சொல்கிறது இந்த ஒரு 10 வருஷம், ஆனால் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது 2004 நமக்கு சுனாமி ஒன்று வந்துச்சு. இந்த 22 வருஷமாக நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பூமி அதிர்ச்சிகள் உலகளாவிய நடந்திருக்கு. வெறும் பூமி அதிர்ச்சி பற்றி மட்டும் சொல்கிறேன், இது இல்லாமல் எத்தனையோ பெரிய பெரிய பேரழிவுகள், காட்டுத்தீயிலேருந்து என்னென்னமோ நடந்திருக்கு. அது எல்லாமே இன்ஃபர்மேஷனாக எடுத்து வச்சுருக்கிறோம். ஆனால் இயேசு சொன்னதில் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஸ்லாண்டில் எரிமலை வெடிச்சது, 40 கிலோமீட்டருக்கு எரிஞ்சு போச்சு. இது ஜப்பானில் 2024 ஜனவரி 1ஆம் தேதி காலையில் நடந்துச்சு. ஒரு ஊரே மொத்தம் காலி, டோட்டல் ஊர் கொலாப்ஸ். இது மொராக்கால மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி. என்ன ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா இந்த மொராக்கால இந்த பகுதிக்கு வந்து பூமி அதிர்ச்சியே வராதுங்கிறாங்க. அது வரக்கூடாத இடத்துல இருக்காமா, ஆனால் அங்கே வந்திருக்குது. அவங்க அந்த பூமி அதிர்ச்சியை கணிக்கிறவங்க சொல்கிறாங்க, இங்கே எப்படி வரும்னே தெரில, வராம அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்றாங்க. காட்டுவாங்க பாருங்க அந்த இடம், இங்கே வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையாமா. இது மொராக்கால. இது நல்லா கவனிச்சிக்க லிபியாவில்
ஒரே டேம் உடஞ்சி 3000 பேர் அட்ட ஸ்டெச் காலி டோட்டலாக ஒரே ராத்திரி. அப்படியே தண்ணி மொத்தம் உடஞ்சி எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. டோட்டலாக ஒரு ஊரே அப்படியே தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. இப்படி இயற்கை பேரழிவு இது எல்லாமே 2022க்கு மேலே, கோவிடுக்கு 23க்கு மேலே, கோவிடுக்கு பிறகு இவ்வளோ பெரியதான இயற்கை பேரழிவுகள் நடக்குது. ஆனால் ஆண்டவர் சொன்னது மிக முக்கியமானது என்னென்னா பூமி அதிர்ச்சி. இது 2025 போன வருஷம் தாய்லாண்டில் நடந்துச்சு. மிகப்பெரியதான பூமி அதிர்ச்சி. உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் செத்து போனாங்க. 5000 பேருக்கு மேலே என்ன செஞ்சுருக்காங்க, செத்துருக்குறாங்க. இப்போ இந்த ஒரு 10 வருஷத்தில் மட்டும் பெரிய பெரிய பூமி அதிர்ச்சிகள் வர ஆரம்பிச்சு. இங்கே இருக்கு பாருங்க, இது ஒரு ரிப்போர்ட். இந்த 10 வருஷத்தில் மட்டும் 80,000 பூமி அதிர்ச்சிகள் வந்திருக்கு. 4.5க்கு மேலே 80,000க்கு மேலே வந்திருக்கு. ஒரு வருஷத்தில் மட்டும் 10,000 பூமி அதிர்ச்சி நடக்குது ஆனுவலாக. இது 7.7 மேக்னட்டிக் அளவு மியான்மர், ரஷ்யாவில் வந்தது. எல்லாம் பார்த்தீங்கன்னா 2025 நடந்தது. மிக மோசமான பூமி அதிர்ச்சிகளின் காலம்னு இதை சொல்கிறாங்க. இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு, நீங்கள் பூமி அதிர்ச்சிகளை காண்பீர்கள். இது ஒரு அடையாளமாக சொல்கிறார். 7 பிரதான அடையாளத்தில் இது ஒரு அடையாளம். இந்த 10 வருஷம்தான் அதிகப்படியான பூமி அதிர்ச்சிகள் நடந்திருக்கு வேதத்தில் சொன்னபடி. இதை தாண்டி மிக முக்கியமாக ஜப்பான் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கு. கவனிங்க, இது ஜப்பான் கொடுத்த ரிப்போர்ட். என்ன கொடுத்துருக்குன்னா 2025 ஏப்ரல் போன வருஷம் சொல்லியிருக்கிறாங்க, 3 லட்சம் பேர் அளவுக்கு சாகிற அளவுக்கு மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி ஒன்று ஜப்பானில் வரப்போகிறதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க, ஜனங்களெல்லாம் அந்த மாதிரி இடங்கள்லேருந்து வெக்கேட் பண்ணுறாங்க. அந்த பூமி அதிர்ச்சி அந்த அளவுக்கு மிக பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து தான் இப்போ தாய்வானில் நடந்தது, எல்லாமே நடந்துச்சு. இது நம் காலத்தில் இந்த 10 வருஷத்துக்குள்ளே நடந்தது. இங்கே பாருங்க, இது எத்தனை பூமி அதிர்ச்சி எப்படி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். 2015 25க்குள்ளே 10 வருஷத்தில் சிவப்பு கலர் டாட்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே பூமி அதிர்ச்சி. அத்தனையும் டோட்டல் உலகத்தில் எல்லா பகுதியிலும் இருக்குது பாருங்கள். ஆஸ்திரேலியாவில் ஆரம்பித்து சவுத் அமெரிக்காவிலேருந்து இந்த பக்கம் ஆப்பிரிக்கா எல்லா பகுதியிலும் நடந்திருக்கு பாருங்கள் பூமி அதிர்ச்சிகள். அந்த குட்டி குட்டி டாட் ஒவ்வொன்றும் ஒரு பூமி அதிர்ச்சி. எத்தனை லட்சம்னு நீங்கள் போய் பாருங்கள். சும்மா ஒரு கூகுளில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு 15-20 வருஷம்தான் இவ்வளவு பூமி அதிர்ச்சிகள் நடந்திருக்கு. 2000க்கு அப்புறம் இவ்வளவு அடையாளங்களும் இயேசு சொன்னது, இவ்வளவும் நம் கண்களுக்கு முன்பாக இயேசு சொன்னது. இதை தாண்டி நேற்று நான் சொன்னேன், இப்பவும் சொல்கிறேன், ஒரு உங்களுக்கு புரிதலுக்காக அல்லது உங்களுடைய ஞாபகத்துக்காக 2 பெரிய பூமி அதிர்ச்சிகள் இன்னும் வர வேண்டியிருக்கு. பைபிள் படி 2 வரணும். ஒன்று இஸ்ரவேலில் வரணும். எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 38:19 வாசிங்க. அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி என் பிரசன்னத்தினால் சமுத்திரத்து மச்சங்களும். நல்லா கவனிங்க, அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி. இப்போ அந்த ஒரு பூமி அதிர்ச்சியினுடைய ஸ்டார்டிங்க்கு நம்ம வந்திருக்கோம். 4.3க்கு இன்னும் பெருசு வரப்போகுதுன்னு இஸ்ரவேலில் சொல்லி இருக்கிறாங்க. அந்த இஸ்ரவேலில் எருசலேமில் இப்படிப்பட்டதான ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி ஒன்று வரும். இதை நீங்கள் காண்பீர்கள். பெரிய பூமி அதிர்ச்சினா இன்னைக்கு அளவில் 6 புள்ளிக்கு மேலேன்னு வச்சுக்கோங்க. திருப்பியும் சொல்கிறேன், இது பைபிளில் உள்ள தீர்க்க தரிசனம், நான் சொல்கிறதில்ல. 6 புள்ளிக்கு மேலே தான் இன்றைக்கி நம்ம பெருசுன்னு சொல்கிறோம். அப்படி ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி இஸ்ரவேல் தேசத்தில் வரும், நீங்கள் காண்பீர்கள். அது எசேக்கியேல் 38 சொன்ன தீர்க்க தரிசனம். நடக்கும்போது புதுசாக பார்க்காதீங்க. நாம் தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறி கொண்டிருக்குது, அதுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோன்னு உங்களுக்கு புரியணும். இதெல்லாம் அடையாளமாக தான் இயேசு சொன்னார். இதை தாண்டி இன்னொன்று வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. 16, 18, 19. சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. அப்பொழுது மகா நகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. எந்த இடத்துல தெரியுமா? இது எதை பத்தி தெரியுமா? ரோம் நகரத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ரோம் நகரம் மிகப்பெரிய பூமி அதிர்ச்சியை சந்திக்கும். இந்த நகரத்தில் தான் இந்த மகா நகரம்ங்கிற பெயர் கொடுக்கப்படுது. அந்த மகா நகரம்னா எதுன்னா, அதே வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசி. 17, 18 வாசி. நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமேயாம் என்றான். அன்னைக்கு பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணின மகா நகரம் ரோம் நகரம். அந்த நகரத்தை பற்றி பைபிள் சொல்லுது. 7 மலை உள்ள நகரம் அங்கே இருக்கு. வெளிப்படுத்தல் 17:9, 17:9 சொல்லுது. 18வது வசனத்தில் அது மகா நகரம்னு இருக்கு. அந்த 7 மலை உள்ள நகரம்னா ரோம்.
நேற்று கூட சொன்னேன், குயிரினல், விமினல், கேபிட்டலின், அவென்டின், பேலண்டின், சீலியன், எஸ்குயிலின், 7 மலை. இந்த 7 மலைகள் உள்ள இடத்துல தான் பூமி அதிர்ச்சி வரும், மிக பெருசாக வரும். அது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா வசனம் சொல்லுது 3 பங்கா அந்த ஊரே பிரிஞ்சிருமா. இது இப்போ நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஜப்பானில் பார்த்தீங்க, ஒரு ஊரே அப்படியே போயிடுச்சு, மொத்தமாக டோட்டலாக ஸ்தம்பிச்சிருச்சு. தாய்லாண்டில் போய் பார்த்தோம் 7.7, இப்போ நம்ம பார்த்தோம். அப்படியே இப்போ நீங்கள் ஆப்பிரிக்காவில் போய் பாருங்கள், கண்டமே 2ஆக பிரிஞ்சிருக்கு. இது ஆக்சுவலாக 6th சீலில் நடக்க வேண்டியது. இது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இது நடந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில். இப்போது 2024 6வது சீல் ஆண்டவர் சொல்கிறாரு, தீவுகள் விலகி போகும் அப்படிங்கிறார். ஆப்பிரிக்கா கண்டமே 2ஆக உடஞ்சிருக்கு. இது அப்படியே பிளந்திருக்கு. இது வந்து அவங்க அனிமேஷனில் காட்டியிருக்கிறது, இது ஒரிஜினல். அது பிளந்ததை காட்டுறாங்க. அப்படியே ஆப்பிரிக்கா விட்டு பிரியுது டோட்டலாக. 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுது, தீவுகள் அகன்று போயின அப்படின்னு சொல்லி, தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின்னு இருக்கும். தீவு தான் இடத்தை விட்டு போகணும் இருக்கு. அப்படியே பர்டிகுலர் தீர்க்க தரிசனம். இது எல்லாமே நம் கண்களுக்கு முன்பாக நடக்குது, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துகிட்டே இருக்கு ஆண்டவர் சொன்னபடி. ஸோ இப்போ மிக முக்கியமான பூமி அதிர்ச்சிகளின் காலத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த பூமி அதிர்ச்சிகள் உலகளாவிய மிகப்பெரியதான மாற்றங்களை கொண்டு வந்துகிட்டு இருக்கு. 4வது இயற்கை பேரழிவினாலும். அடுத்து 4வது என்ன இருக்குது? 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும். பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம், அதனால ஒரு மரணம் வரப்போகுதுன்றாங்க. இதை நீங்க நேரடியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா மிருகங்களால் மரணம் வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். மிருகங்கள் எல்லாம் ஊருக்குள்ளே வரும். இந்த பூமி எதிர்ச்சிகள் நடக்கும்போது, காட்டுக்குள்ளே பெரிய பெரிய மாற்றங்கள் வரும்போது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆட்டோமேட்டிக்காகவே கடலுக்குள்ளே பெரிய மாற்றம் வரும்போது மீன்கள்லாம் எங்கே வந்துடும்? கரைக்கு வந்துடும். இங்கே ஒரு நாட்டில் ஏதாவது பெரிய வந்துச்சுன்னா பறவைகள்லாம் பறந்து எங்கே போகும்? வெளிப்பக்கம் இன்னொரு நாட்டுக்கு போயிடும். இந்த சம்மர் வரும்போதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பெரிய பூமி எதிர்ச்சிகள் நடக்கும்போது காட்டில் உள்ள மிருகங்கள்லாம் எங்கே வந்துட போகுது? கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டுக்குள்ளே வர தொடங்கும். அப்படி வரும்போது துஷ்ட மிருகங்களினால் மரணம் வரும். இது ஒன்று. இப்போது 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஊட்டியிலேருந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருந்தாங்க. அது என்னென்னா, அவங்களால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியலையா, முந்தி எப்போதும் இல்லாத அளவுக்கு யானைகள் தடம் மாறி ஊருக்குள்ளே வருதான். பொதுவாக யானை தடம்னு சொல்லுவாங்க, அது ஒரு வழியாக போயிட்டு தான் ஒரு வழியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போது மிருகங்கள் எல்லாமே மாறி ஊருக்குள்ளே வர தொடங்குது. என்ன காரணம் தெரியல அப்படின்னு அவங்க போட்டிருந்தாங்க. அதுவும் கடைசி கால அடையாளங்களில் ஒன்று தான். ஆனால் அதை தாண்டி நாம் கொஞ்சம் நிதானித்து பார்த்தோம்னா, இப்போது கடந்த ஒரு 30-40 வருஷமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா, வரக்கூடிய எல்லா கொள்ளை நோய்கள் இருக்கு இல்லையா, இருக்கிற எல்லா கொள்ளை நோய்கள் பாருங்கள், ஒரு துஷ்ட மிருகத்தின் பேர் கூட இருக்கும். வரக்கூடிய எல்லா வியாதிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பைபிளில் எது துஷ்ட மிருகம்னு ஆண்டவர் சொல்கிறாரோ அதோடைய பேரை நீங்கள் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு பன்றி காய்ச்சல் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஸ்வைன் ஃப்ளூ வந்துச்சு தானே, H1N1 சொல்லுவாங்க. அடுத்து குரங்கு காய்ச்சல், மங்கி ஃபீவர்னு ஒன்று வந்துச்சு, இப்போ கேரளா முழுக்க வந்துச்சு, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மத்திய கிழக்கு நாடுகளில் கேமல் ஃபீவர்னு ஒன்று இருக்குது, அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், மிடில் ஈஸ்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதுக்கு பேர் என்னது? கேமல் ஃபீவர் அப்படிம்பாங்க. எபோலான்னு ஒன்று வந்துச்சு. எதுலேருந்து வந்துச்சுன்னு சொன்னாங்க? வவ்வால்லேருந்து வந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போ கொரோனா வந்தது இல்லை, அதுவும் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொன்னாங்க? வவ்வால்லேருந்து வந்துச்சு. சைனாவில் இருக்கிற ஊகான் மாநிலத்தில் இருக்கிற அந்த அனிமல்ஸ் மார்க்கெட் அப்படிம்பாங்க, அதுலேருந்து வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பன்சி குரங்குலேருந்து வந்த கிருமியிலேருந்து வந்துச்சுன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் பாருங்கள், ஒரு மிருகத்தின் பேர் இருக்கும் எல்லாத்துக்கும் பின்னாடியும். இது எப்போனா குறிப்பிட்ட இந்த ஒரு 40-50 வருஷமாக மட்டும் நடக்குது. எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு மிருகத்தின் பேர் வரும். குறிப்பாக பைபிளில் உள்ளதில் ஒரு 95% அந்த துஷ்ட மிருகமாக தான் இருக்குது. துஷ்ட மிருகத்தின் பேர் பைபிளில் லேவியராகமத்தில் ஆண்டவர் எதெல்லாம் துஷ்ட மிருகம்னு சொல்கிறாரோ அந்த பேரில் ஒரு கொள்ளை நோய், அதில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஜனங்க சாவுறாங்க. குறைஞ்சபட்சம் 1000 கணக்கு. சிலது இப்போ பறவை காய்ச்சல்னு ஒன்று வந்துச்சு, பேர்ட் ஃப்ளூன்னு ஒன்று வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில், இந்தியாவிலையும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ டெங்குவில் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நம்ம கோவிட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில். இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் பாருங்கள் ஒரு மிருகத்தின் பெயர் இருக்கும். அதுவும் குறிப்பாக பைபிள் சொல்கிற துஷ்ட மிருகத்தின் பெயர். அப்படி ஒரு கொள்ளை நோய் வைரஸ் உலகளாவிய வரும். இந்த 4 ஒன்றா நடக்கும். இப்போது இது 3த்துக்கும் ப்ரூஃப் பார்த்தோம் இல்லை, அதாவது பட்டயம் யுத்தத்துக்கு பார்த்தோம், பஞ்சத்துக்கு பார்த்தோம், அடுத்து இயற்கை பேரழிவுக்கு பார்த்தோம். இந்த கொரோனா மாதிரியே மிக மோசமான இன்னொரு கொள்ளை நோய் உருவாகுது, வைரஸ் வருதுன்னு சொல்லி உலக சுகாதார மையம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. இது கொரோனா இல்லை, கொரோனாவை விட மோசமானது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டிசீஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ப்ரையாரிட்டி. கொரோனாவை விட மிக மோசமான பெருந்தொற்று எதிர்கொள்ள உலகம் தயாராக இருக்க வேண்டும். உலக சுகாதார நிறுவனம் தலைவர் எச்சரிக்கை இது அவர் கொடுத்தது.
இது கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார். 2018 இப்படி ஒன்று சொன்னாங்க, 2020 வந்துச்சு. அதுதான் நம்ம நேற்று பார்த்தோம். 2018 சொன்னாங்க, இது 2024 25 சொல்லியிருக்காங்க. அப்போ யோசித்து பாருங்க, ஒரு பக்கம் 3ஆம் உலக யுத்தம் நடக்கும், இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அளவில் பஞ்சங்கள், ஜனங்களுக்கு சாப்பாடு இல்லாத தன்மை போயிட்டே இருக்கும், தண்ணி கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது. இதோடு கூட நியூக்ளியர் வார், ஒரு பக்கம் ஃபெமைன்ஸ், இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இயற்கை பேரழிவுகள். இவங்க போட்ட குண்டில் பூமி அதிர்ச்சிகள், கடலில் கொந்தளிப்பு, சுனாமி எல்லாம் சேர்ந்து நடக்கும். இதோட 4ஆவதா ஜனங்களுக்குள்ள என்ன பரவுமா? ஒரு பெரிய கொள்ளை நோய், வியாதி பரவுமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.